ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு ரிங் ஈவெண்ட் வந்திருக்கு. டைம் நீங்களே பார்த்துருப்பீங்க, 4:02 ஆகுது. சரி, மூச்சு வந்து எடுப்போமேன்னு சொல்லி தான் இந்த ரிங் ஈவெண்ட் எடுக்கிறது. ஓகே, ஒரு நல்ல ரிங் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். க்ளோவல் ஸ்கின் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கட்டானா ஸ்கின் சூப்பராக இருக்குது. அது என்னது, ஆட்டோவா? ஆமாம், ஆட்டோ ஸ்கின்னும் நல்லா இருக்குது. லூட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட் தான். மித்தபடி எல்லாமே ஓகே தான் காய்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்பின் போடுவோம் வாங்க. என்ன கொடுக்குறேன், எதனா கொடுப்பானாலா? ஒன்றும் கொடுக்க மாட்டானா. ஒரு டோக்கனை ரெண்டு டோக்கனாக கொடுத்தா எப்படிடா நம்ம எடுக்கிறது? டே, இதில் ஏதாச்சும் கொடுக்குறானுங்களா? கடவுளே, குத்துரு. ஐயோ, கொடுக்கவே மாட்டானுங்க. சரி, ஒரு 3வது ஸ்பின்னை போடுவோம். நம்மக்கிட்ட 2400 டைமண்ட் இருக்குது. குத்துட்டானுங்களா? இல்லை, அவனுங்களே கொடுப்பானுங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு சொல்லி பெருக்க ஒன்றும் கொடுக்க மாட்டுறாங்க. அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. இந்த ஸ்பின்லையாச்சும் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். கடவுளே, குத்துருங்க. இந்த ஸ்பின்னில் குத்துட்டாங்கன்னா ராகுல்ன்றவருக்கு மொட்டை வச்சிடலாம். குத்துட்டாங்கயா, அவருக்கு மொட்டை கன்ஃபார்மு. ராகுல் எங்கே இருக்கீங்களோ மொட்டை வச்சுக்கோங்கப்பா. எப்பா, இப்படியோ கேட்டது நம்ம சொன்னது கரீனா காதலில் கேட்டுச்சு போல. அடுத்த ஸ்பின்னில் இன்னொன்று குத்துருங்க கரீனா. சூப்பர் கரீனா. குத்துருங்க கரீனா. நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ, 2-3 ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டோக்கனாச்சும் கொடுத்தீங்கன்னா நானாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு டைமண்ட் வச்சு பண்ணிட்டு போவேன். ஓகே காய்ஸ், நீங்கள் உங்களால் எடுக்க முடியலாம் கவலைப்படாதீங்க. என் ஐடி உங்கள் ஐடியா நினச்சிக்கோங்க. நான் எடுக்கிறது நீங்கள் எடுக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான், ஓகேங்களா? எனக்கு இப்போ ஒரு அளவு சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிருக்கு, வியூஸ் போயிருக்கு. அது காரணம் எல்லாமே உங்களோட மோட்டிவேஷன் தான், ஓகேவா? நடுவில் ஒரு 2 நாள் கேப் வேறு வந்துடுச்சு. அது வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனு. ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து ஒரு ஈவெண்ட் ஒன்று போடுவோம். அந்த ஈவெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேங்களா? இந்த ஸ்பின்லையும் கொடுக்க மாட்டுறாங்க. என்ன தான் பண்ணுறது? கவலைப்படாதீங்க யாரும். இப்படி இருந்தால் குத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 1800 டைமண்ட் காலி ஆயிடுச்சு கைஸ். எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த ஈவெண்ட்டை மொத்தமாக எடுக்கணும்னா ஒரு 200 டோக்கன் ஆகிடும் கைஸ். க்ளோவில் 80, 60, ஒரு 50 அப்படின்னு வாங்குறாங்க, பிடுங்குறாங்க. ஆனால் டைமண்ட்ஸு நான் ஏன் இவ்வளோ காசு போட்டு பண்ணுறேன்னா வீடியோக்காக பண்ணுறேன், ஓகேங்களா? அது எனக்கு திருப்பி வந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்குள்ள. யூடியூப்லேயும் சரி, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோவில் வி பேட்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ரொம்ப நாள் கனவு கைஸ். ஃப்ரீ ஃபயர் வந்ததுலேருந்து அப்போ சேனல்லாம் பார்ப்பேன். அவங்க வச்சுருப்பாங்க, நிறைய கிடைக்கும். அதே மாதிரி வி பேட்ச்லாம் வந்துட்டால் நம்மளுக்கு ஏர்லி ஆக்சஸில் முன்னாடியே எல்லாமே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எடுக்க வச்சுருக்கீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கைஸ். 100% உங்களால் எனக்கு வரன்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்ஸும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபு, லைக்ஸு, ஷேர்ஸு எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியுது. அது இல்லாமல் ஸ்டார்டிங்குன்றதுனால போக மாட்டுது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆக ட்ரை பண்ணலாம். எவ்வளோ வாங்க முடியும்னு பார்க்கலாம். இருங்க, நம்ம ரொம்ப பர்சனலாக பேசிட்டோம். சரி, ஓகே காய்ஸ், இனிமேல் வீடியோவில் போய் நம்ம வீடியோ பற்றி பேச ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், உங்களுக்கு வந்து இப்போ பர்சனலாக பேசுகிறது கான்செப்டோடு பேசணுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள் கான்செப்ட்னு. அந்த கான்செப்டை பொறுத்து பேசுகிறேன் நான். சரி, ஓகே, உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பர்சனலாக பேசிகிட்ருக்கேன். பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கான்செப்டோடு பேசுகிறேன் கைஸ். ஓகே, இந்த ஸ்பின்னில் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா? அவ்வளோ டைமண்ட்ஸ் போட்டு 2000 டைமண்ட் போட்டு இவ்வளோ தாங்க கிடச்சிருக்கு. நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதுலேருந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுறதா வேணாமான்றது. நான் வந்த மைண்ட் செட் என்னன்னா க்ளோவல் எடுக்கணுன்றது மட்டும்தான். ஆனால் அவங்க எப்போ லூட் பாக்ஸ் கொடுத்தாங்களோ சரி, மீதி 2 தானே இருக்குது, நம்ம வீடியோக்காக எடுத்துருவோமே சொல்லி எல்லாம் உங்களுக்காக தான் கைஸ் எடுக்கிறது. நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, இவ்வளோ செலவாகுது அப்படின்றது நம்ம எடுக்கணுமா? அதுக்கான ஒர்த்தா இல்லையா? இந்த ஈவெண்ட்டில் எது ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோவால் நல்ல அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோ இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆட்டோவுக்கு ஒரு க்ரியேட்டிவான ஸ்கின் விட்டதே இல்லை கரீனா. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. க்ளோவால் வாங்கிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன வாங்க போகிறோம்? ஓகே, ஆட்டோ பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஒன்றும் கட்டானாக்கு மட்டும் ஒரு 2 டோக்கன் பேலன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பின்னை போட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட்டானா வாங்கிடுவோம். எவ்வளோ டோக்கன் இருக்குது? ஆமாம் கைஸ், கரெக்டாக ஒன்றும் ஒரு 10 டோக்கனும் இது இருக்குது. அதை நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு எந்த ஸ்பின்னு போட, 20 போடலாமா, 90 போடலாமா? சரி, ஓகே, 90 போட்டுருவோம் கைஸ். வாங்க, இதான் கடைசி ஸ்பின்னு. குத்துருங்க ஜி. கரீனா ப்ளீஸ் கரீனா. எப்படியோ ஒன்றும் எவ்வளோ இருக்குது வந்துடுச்சா? ஒன்று 2 இருக்கா? கரீனா, உங்களால் முடியும், நீங்கள் ஹெல்ப் பண்ணி நினைக்கிறேன். ஒரு 10 கொடுத்துருங்க. அடுத்த ரிங் ஈவெண்ட்டுக்காக நான் வச்சுப்பேன். ட்ரீம் ஸ்பேஸ் நல்ல ஈவெண்ட்டு தான். ஓகே, ஒன்று தான் கொடுக்குறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப வயிற்றுச்சலாகுது. சரி, ஓகே, எப்படியோ இந்த ஈவெண்ட் முடிய போகுது காய்ஸ். எப்படியோ நம்ம வாங்கிட்டோம், பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு வரும். வந்துச்சு பாருங்க, சொன்ன மாதிரி குத்துட்டாங்க. கட்டானாவும் ஓகே, ஓரளவு ஒர்த்தாக தான் இருக்குது.
ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகிருக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், பாய் கைஸ். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல். பை பாய்.